நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு தோட்டம்னு ஆரம்பிக்கும்போது களை எடுக்க, உழுது விடன்னு கருவிகள் வாங்க ஆரம்பிக்கிறோம். ஒரு விவசாய கண்காட்சி போனால் விதைக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் எவ்வளவோ விவசாய கருவிகள் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சின்னதாக கதிர் எடுக்க அருவாவில் இருந்து உழுது விட மினி வீடர் வரைக்கும் ஏதாட்டும் ஒரு வகையில் நமக்கு தேவையான ஒரு கருவியாவது இருக்கும். நம்ம தோட்டத்தில் அப்படி சின்னதாக சேர்த்துருக்கிற ஒரு 2 கருவிகள் பற்றின ஒரு வீடியோ தான் இது. போன பழமரங்கள் வீடியோவில் இந்த ப்ரூனிங் கட்டரை காட்டியிருந்தேன். இதை பற்றி அந்த வீடியோவில் எக்கச்சக்கமாக குவரி வந்திருந்தது. எங்கே வாங்கினீங்க, என்ன விலை, இப்படி நிறைய கமெண்ட் வந்திருந்தது. கூடவே போன மாதம் வாங்கியிருக்கிற புது வரவான இந்த டெலஸ்கோபிக் போல் பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ரூனிங் கட்டர் சும்மா சர்ன்னு கட் பண்ணுறதை பார்த்ததுமே நிறைய நண்பர்கள் இது பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தோட்டத்தில் மரங்களை கவாத்து பண்ணி விடுறது ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். மரங்களை அது போக்கில் வளர விட்டோம்னா உயரமாக வளராமல் பக்கவாட்டில் போகும். தேவையில்லாத கிளைகள் இடத்த ஆக்கிரமிச்சுட்டு கிடக்கும். தவிர கவாத்து பண்ணி விட்டால் தான் வருஷம் புது தளிர் விட்டு பூத்து விளைச்சலும் கொடுக்கும். இப்படி கவாத்து பண்ணி விடுறது தோட்ட வேலைகளில் ஒரு முக்கியமான வேலை. கிளையை கட் பண்ணி விட தான் ஒரு அருவா போதுமேனு போட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு கிடக்கக்கூடாது. கவாத்து பண்ணுறது சும்மா ஸ்லைஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் மரமும் சீரான ஒரு வளர்ச்சியில் வரும். அதுக்கு இது மாதிரி ஒரு ப்ரூனிங் கட்டர் ரொம்ப அவசியம். இது பொதுவாக விவசாய கண்காட்சிகளில் அக்ரி டூல்ஸ் இருக்கிற ஸ்டாலில் கிடைக்கும். ஆன்லைன்லேயும் இது கிடைக்குது. நான் வாங்கினது சன்யா அப்படின்னு ஒரு பிராண்டு. ப்ரூனிங் கட்டரில் இது ஒரு நல்ல பிராண்டுன்னு சொல்லலாம். சன்யா, ஃபால்கன் இது எல்லாமே பிராண்டட்னு சொல்லலாம். இது தவிர மற்ற பிராண்ட்லையும் இது கிடைக்கும். பிராண்டடில் வாங்கினோன்னா தரம் நல்லாயிருக்கும், கட் பண்ணுறதும் சிறப்பாக இருக்கும், லைஃப்பும் வரும். ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இந்த ப்ரூனிங் கட்டுற விலை 1200ன்னு நினைக்கிறேன், சரியாக நினைவில்லை, ஆனால் 1000க்கு மேலே. இது கைக்கு அடக்கமாகவும் இருக்கும். அதே சமயம் ஓரளவுக்கு பெரிய மரக்கலைகளையும் கட் பண்ணுறதுக்கு பயன்படும். பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். இந்த மாமரம் குத்துச்செடி மாதிரி வளர்ந்துருந்தது. ஆரம்பத்திலேயே பக்க கிளைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கணும், அப்படியே வளர விட்டாச்சு. 2 மாதத்துக்கு முந்தி தான் இந்த ப்ரூனர் கட்டரை வச்சு எல்லா பக்க கிளைகளையும் வெட்டி விட்டேன். இப்போ மரம் நல்ல உயரமாக ஒரு முழு மரமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சீசனுக்கு பட்டாசாக பூக்கவும் செஞ்சுருக்கு. இந்த கட்டர் உசுரை கொடுத்து கட் பண்ணிட்டு நடக்க தேவையில்லை, நல்லா ஷார்ப்பாக இருக்கும். கத்தியை வச்சு பட்டரை கட் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஈஸியாக எல்லா விதமான மரங்களையும் கட் பண்ணலாம். ரொம்ப காஞ்சி போன கட்டையை கூட ஈஸியாக கட் பண்ணும். இந்த காஞ்சி போன சவுக்கு கம்பு எல்லாம் அருவா வச்சு வெட்டணுன்னா அருவா உள்ளே இறங்கவே செய்யாது. சும்மா சொத்துன்னு அருவா நம்ம மூஞ்சிக்கு நேரே பவுன்ஸ் ஆகும். சாதாரணமாக ஒரு ரம்பத்தை வச்சு அறுத்தாலும் உசுறு கொடுத்தா இருக்கணும். ஆனால் இந்த ப்ரூனிங் கட்டர் அப்படியே ஸ்லைஸ் பண்ணிடும். பழமரங்கள் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கட்டர் தோட்டத்துக்கு அவசியம். வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இது மாதிரி ஒரு பிராண்டடாக பார்த்து வாங்க. யூஸ் பண்ணும்போது தான் அதோட வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சாலும் ஒர்த்து தான். விவசாய கண்காட்சிகளில் முக்கியமாக பார்த்து வாங்க வேண்டியது இது மாதிரி டூல்ஸ் தான். இப்போ ஆன்லைன்லேயும் கிடைக்குது. கூகுளில் பிராண்ட் நேம் போட்டு ப்ரூனிங் கட்டர்னா லிஸ்ட்டு வந்துடும், பார்த்து வாங்கிடலாம். அடுத்ததாக இந்த டெலஸ்கோபிக் போல் மாங்காய் பறிக்க, தேங்காய் பறிக்க, உயரமான கிளையை கட் பண்ணான்னு ஆல் பர்பஸ் ஒரண்டி கம்பு இதுதான் போன வருஷம் இங்கே கோயம்புத்தூர் அக்ரின்டெக்ஸ் கண்காட்சியில் ஹாட் செல்லிங் ப்ராடக்டாக இருந்துச்சு. கண்காட்சிக்கு வந்திருந்த பாதி பேர் கையில் இது மாதிரி ஒரு போல் இருந்துச்சு. நானும் எக்கச்சக்கமாக அலசி ஆராய்ச்சி பார்த்து கடைசியில் வாங்காமலே வந்துட்டேன். பார்த்ததில் எதுவுமே பெருசாக நல்லா இல்லைங்கிறது தான் காரணம். இதுக்கு ஒரு மூங்கில் கம்பை ரெடி பண்ணால் போதுமே, அதுக்கு எதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வாங்கலை. அப்புறம் மூங்கில் கம்பம் வாங்கலை, தேங்காயெல்லாம் அப்படியே மரத்தில் கிடந்து காஞ்சிட்டு இருந்துச்சு. போன மாதம் நடந்த நம்ம கோவை கிழங்கு திருவிழாவில் திருச்சியிலேருந்து கங்கா ஆர்கானிக்ஸ் தம்பி ஹரிட்ட இந்த டெலஸ்கோபிக் போல் இருந்துச்சு. சரிடா தம்பி, அண்ணனுக்கு ஒன்று கொடுறா அப்படின்னு ஒன்று வாங்கினேன். தோட்டத்துக்கு இந்த டெலஸ்கோபிக் போல் அவ்வளோ முக்கியமான ஒன்றா? இதுக்கு 4000-5000 செலவு பண்ணுறது ஒர்த்தா? கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த டெலஸ்கோபிக் போல் தான் போன அக்ரின்டெக்ஸ் கண்காட்சியில் ட்ரெண்டிங்கில் விற்றுட்டு இருந்துச்சு. பார்த்ததுமே அடடே 24 அடிக்கு இஷ்டத்துக்கு நீட்டி மடக்கலாம், தேங்காயிலேருந்து மாங்காய் வரைக்கும் ஈஸியாக பறிக்கலான்னு தோணும். அப்படி நினச்சி தான் பொள்ளாச்சி தென்னந்தோப்பு ஓனருங்க எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க. இந்த டெலஸ்கோபிக் போலில் சில பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல இதோட ஜாயிண்ட், ஒவ்வொரு ஸ்டேஜையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை லாக் பண்ணுற மெக்கானிசம் ரொம்ப வீக்கான ஒரு இடமா இருக்கும். ஒரு 4 தடவை தென்னை மரத்தில் போட்டு தொங்குன்னு தொங்குனீங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாம் திசைக்கு ஒன்றா உடஞ்சி தெரிச்சிரும். நம்ம இழுக்கும்போது மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த ஜாயிண்டில் தான் உருவாகும். அதை இப்படி பிளாஸ்டிக் லேம்ப்லாம் போட்டு லாக் பண்ணி நீண்ட கால உபயோகத்துக்கெலாம் வராது.
இந்த லாக்கிங் மெக்கானிசமில் ஆளுக்கு ஆள் இன்னோவேட்டிவாக ரகரகமாக கண்டுபிடிச்சி ரெடி பண்ணியிருப்பாங்க. சிலது நீட்டி விட்டு அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணோன்னா லாக் ஆயிரும். சிலது கிளிப் மாதிரி போட்டு அப்படியே லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் பக்கவாட்டில் லாக் பண்ணுற மாதிரி சிலது, நீல வாக்கில் லாக் பண்ணுற மாதிரி சிலது, இப்படி எல்லாமே பிளாஸ்டிக் லாக் தான். இது எல்லாமே இழுக்கிற ஃபோர்ஸில் கொஞ்ச நாளையிலே எகிரிடும். ஒரு ஆசையில் வாங்கிட்டு போய் மாங்காய் மட்டும் பறிக்கிற மாதிரி வச்சுட்டோன்னா கொஞ்ச நாள் வரும். இது தென்னந்தோப்புக்கெல்லாம் கஷ்டம்தான். நான் அப்புறம் எதுக்கு வாங்கினேன்னா, ஹரிக்கிட்ட இந்த மாடல் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இதோட லாக்கிங் மெக்கானிசம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் த்ரெட்டு மாதிரி லூஸ் பண்ணி பிறகு லெவல் வச்சு டைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுவும் பிளாஸ்டிக் தான், ரொம்ப உறுதியாக டைட்டாலாம் ஆகாது. தென்னையில் சிக்கிட்டுன்னு 2 இழுத்தோன்னா உருவிட்டு போயிடும். ஆனால் இதில் கூடுதலாக குறுக்க ஒரு போல்ட் நட்டு கொடுத்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு எல்லா ஸ்டேஜ்லையுமே கொடுத்துருந்தாங்க. இதுதான் ஒரு சரியான லாக் மெக்கானிசம். சரி, கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வாங்கினேன். இந்த போல் ஃபைபர் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க, லைட் வெயிட் தான். இருந்தாலும் 24 அடிக்கு அதை நீட்டி தூக்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண டான்ஸ் ஆட வேண்டியிருக்கும். இதில் அட்டாச்மெண்ட்டுன்னு தேங்காய் பறிக்க ஒரு அருவா அமைப்பு, அப்புறம் கிளைகளை கட் பண்ண ஒரு ப்ரூனிங் கட்டர், அப்புறம் ஒரு ஃப்ரூட் பிக்கர், இதெல்லாம் தான் வருது. இதெல்லாம் சேர்த்து விலை கிட்டத்தட்ட 5500 ரூபா ஆகுது. கொஞ்சம் காஸ்ட்லி தான். 3000க்கு கூட டெலஸ்கோபிக் போல் கிடைக்கும். ஆனால் அதோட தரம், லாக் மெக்கானிசம்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். 2 நாள் பயன்பாட்டிலேயே ஜாயிண்டெல்லாம் எகிரி போக வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜும் 6 அடின்னு 4 ஸ்டேஜாக மொத்தம் 24 அடி உயரம் வரும். 24 அடி உயரத்தை பேலன்ஸ் பண்ணி தேங்காய் பறிக்க கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். ஜாயிண்ட் எல்லாமே கிடுகிடுன்னு ஆடும். ஆடிக்கிட்டே சரியாக தேங்காயில் கொக்கி போடுற வித்தையெல்லாம் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியிருக்கும். தேங்காய் பறிக்கிறதுக்கு 18 அடிங்கிறது ஹேண்டில் பண்ண சரியாக இருக்கும். ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி தேங்காய் பறிக்க முடியுது. இருபத்தி 24 அடினா ஃப்ரூட் பிக்கர் யூஸ் பண்ண சரியாக இருக்கும். மாங்காய் சப்போட்டான்னு பறிச்சுக்கிடலாம். நம்ம வீட்டு இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அறுவடை பண்ணும்போது யூஸ் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இதுக்கே டான்ஸ் ஆடுதுன்னா ப்ரூனிங் கட்டரெல்லாம் வச்சு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அப்படின்னு தான் தோணுச்சு. தோட்டத்தில் மகாகனி மரத்தெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். சரி, அதை கட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரூனிங் கட்டரை மாட்டி ரெடி பண்ணேன். கொடுத்த ப்ரூனிங் கட்டர் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஈஸியாக கட் பண்ண முடிஞ்சுது. நினச்ச மாதிரி மகாகனி எல்லாத்தையுமே கட் பண்ணி விட முடிஞ்சுது. பன்னெண்டு அடி உயரங்கிறது ப்ரூனிங் கட்டர் பயன்படுத்த சரியாக இருக்கும். 18 அடிங்கிறது கொஞ்சம் உதறும்னு நினைக்கிறேன். சமாளித்து கட் பண்ணலாம். ப்ரூனிங்னா 12 அடி, தேங்காய் பறிக்க 18 அடி, மாங்காய் மாதிரி பழங்கள் பறிக்க 24 அடின்னு செட் பண்ணோன்னா சரியாக இருக்கும். இந்த டெலஸ்கோபிக் போல் ஒர்த்தானா கண்டிப்பாக அவசியமான ஒரு டூல்லாம் இல்லை. இருந்தாலும் சரியான ஒரு மாடல் பார்த்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணால் சில வருஷங்கள் உழைக்கும். நம்ம கனவு தோட்டம் மாதிரி சின்ன தோட்டங்களுக்கு பயன்படும். வீட்டில் மாங்காய் பறிக்கணுன்னா காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய்கிடலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸி. இதோட ஜாயிண்ட் எல்லாமே பிளாஸ்டிக் தான். நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இல்லைன்னா ஒரு 2 வருஷத்தில் நம்ம பத்திரமா வச்சுருந்தாலும் அதுவே நொறுங்கி போக ஆரம்பிக்கும். அப்புறம் மொத்தமாகவே இந்த போல் வேஸ்ட்டாக போயிடும். முக்கியமாக கிளிப் மெக்கானிசம் இருக்கிற மாடல் ரொம்பவே சீக்கிரம் உடைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே லைட்டாக யூஸ் பண்ணுவீங்கன்னா நல்ல மாடல் பார்த்து இது மாதிரி குறுக்கே நட் போட்டு லாக் பண்ணுற மாதிரி மாடல் பார்த்து வாங்கலாம். புதுசாக தோட்டம் வாங்கும்போது கை பரபரன்னு எதையாட்டு வாங்கி குவிக்கணும்னு தோணும். ஒரு விவசாய கண்காட்சி போனால் விதைக்கிறதுல ஒன்று, களை எடுக்கிறதுல ஒன்று, அறுவடை பண்ண ஒன்றுன்னு பார்க்குற அத்தனையும் வாங்கிட்டு இருப்போம்.
சரி, நம்ம வாங்கி அதோட சாதக பாதகங்கள் அது எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு நண்பர்களுக்கு சொல்லலான்னு தான் இந்த வீடியோ. அவ்வளோதாங்க. ப்ரூனிங் கட்டர் பற்றி கேட்ட நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். சொரண்டி கம்பு வாங்குறதா இல்லை டெலஸ்கோபிக் போல் வாங்குறதான்னு ஒரு தெளிவும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.